கீரையே பிடிக்கலன்னு சொல்றவங்க கூட, இந்த மாரி போண்டா செஞ்சு குடுத்து பாருங்களேன். மொத்த பிளேட்டையுமே காலி பண்ணிடுவாங்க. நான் இன்னைக்கு வாதநாராயணன் கீரை எடுத்திருக்கேங்க. நீங்க எந்த கீரையில வேணாலும் இத ட்ரை பண்ணலாம். வாதநாராயணன் கீரையில அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. கண்டிப்பா கிடைச்சா ட்ரை பண்ணுங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் ஓமமும், சீரகமும் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமா வந்து ரவா எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் உங்க விருப்பம் தான். பொடியா நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா அண்ட் தனியா பொடி சேர்த்துக்கிட்டு இருக்கேன். தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெனஞ்சு விட்டுட்டு, தேவையான அளவு தண்ணி விட்டு, அடை பதம்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பதத்துக்கு பெசஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமா ஆயிட்டா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சுரும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒண்ணு ஒண்ணா போட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெயில வந்து பபிள்ஸ் அடங்குனதுக்கு அப்புறமா இந்த போண்டா வந்து மொறு மொறுன்னு ஆயிடும். எடுத்து பிளேட் பண்ணி சாப்பிட்டா அமிர்தமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லுங்க.